ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். என் நினைவில். முடிவெடுப்போமா? சரியான முடிவை தேர்ந்தெடுத்து குறியிடுவோம். பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வரிசையாக நிற்கிறாங்க கை கழுவ. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் முன்னால் போய்விடலாம் வா. செல்வேன் மாட்டேன். நம்ம என்ன முடிவெடுப்போம்? எல்லாருமே வரிசையாக தான் போகிறாங்க, நம்ம மட்டும் முன்னாடி போகலாமான்னு கேட்குறாங்க. நீங்களா இருந்தால் என்ன சொல்வீங்க? மாட்டேன். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். அங்கே பார் பூனை. அடடா, நாம் அதற்கு உதவலாமா? அதுக்கு உதவுவேன் மாட்டேன். ஸோ ஒரு பூனை பள்ளத்தில் மாட்டிகிட்ருக்கு. நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? அப்போது உதவுவேன். அடுத்து பார்க்கலாம். பணம் கீழே கிடக்கிறது, அதோ அவருடையது தான், கொடுத்து விடலாம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? கொடுப்பேன் மாட்டேன். ஸோ ரோட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, அவரோட பணம் கீழே இருக்குது. அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கலாமா இல்லை வச்சுக்கலாமா? திருப்பி கொடுக்கணும். அது அவரோட பணம், அதனால் அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்கணும். அப்போது கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு, அண்ணா இந்த வீட்டு படத்தை சொல்லிக் கொடு. கொடு, நானே எழுதி தருகிறேன். கொடுப்பேன் மாட்டேன். தங்கை கேட்குறாங்க, எனக்கு வீட்டு படத்தை சொல்லிக் கொடுன்ட்டு. அதுக்கு அண்ணா சொல்கிறாங்க, கொடு, நானே எழுதித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? மாட்டேன். நம்ம ஹோம்ஒர்க்கை நம்ம தான் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? புதிருக்கான விடையை கண்டறிந்து எழுதுவேன். வால் இருக்கும், உயரத்தில் பறக்கும், ஆனால் உயிர் இருக்காது. எதுன்னு தெரியுதா சுட்டீஸ்? பட்டம். பட்டம். பா இட்டா இம், பட்டம். இது ஒரு காய், பச்சை வண்ணத்தில் இருக்கும், கசப்பாக இருக்கும். இதன் பெயர் என்ன? எந்த காய் ரொம்ப கசப்பாக இருக்கும்? பாகற்காய். இது இருக்கும் இடம் காடு. 4 கால்கள் உண்டு, துள்ளி ஓடும். எதுக்கு 4 கால் இருக்கும்? மான். சரிங்களா?